ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, சௌந்தர்யாவோடது இன்னொரு செஷன் ஆஃப் ரோஸ்ட் தான். அதாவது சௌந்தர்யாவுக்கு மற்றவங்க கொடுத்த அந்த இன்னொரு இன்னொரு செஷன், ஓகேங்களா? அதாவது பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறது, தெளிய வச்சு அடிக்கணும்னுவாங்களே, அந்த மாதிரி அடித்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இதோடது எஃபெக்ட் வந்து அடுத்த வாரம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். இது வந்து அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வாங்க. இப்போ வந்து இவங்க வந்து அவங்களுக்கு டிட் ஃபார் டேட்டுன்னு பாய்ஸ் எல்லாம் நிற்க வச்சு ஒன்று பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? நான் இதில் திருப்பியும் சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சௌந்தர்யா சொல்லணும்னு நினச்சது என்னமோ உண்மைதான் அந்த டாஸ்கில் பாய்ஸ்க்கு. பட் ஆனால் அது அந்த விதத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டது சாச்சனா தான். சேர் எட்டுன்னு வந்து போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காருங்க எல்லாம் பண்ணுது. அந்த இடத்துல அதை யோசிக்காமல் பண்ணது மட்டும்தான் சௌந்தர்யாவோட தப்பே தவிர, அவங்க மற்றபடி அவங்க செய்யணும்னு நினச்சதை அவங்க செஞ்சாங்க. ஆனால் அந்த செஞ்ச விதம் இப்படி பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிறத ஜாக்லின் சொல்லும்போது, அட்லீஸ்ட் அப்போயாவது அவங்களுக்கு வந்து சாச்சனாவோட குணம் வந்து சௌந்தர்யாவுக்கு புரிஞ்சு இனிமேல் அவங்க சௌந்தர்யா வந்து சாச்சனா கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத இதில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கவங்க நம்மளை இப்படிலாம் ட்ரிகர் பண்ணுவாங்க, இப்படிலாம் உசுப்பேற்றுவாங்க, நம்மளை வந்து முன்னாடி நிற்க வச்சுட்டு அவங்க வந்து பின்னாடி எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் செஞ்சது மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பீப்புள்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க நம்மளை என்ன மாதிரி நம்மளை தப்பாக தெரிய வச்சுட்டு அவங்க வந்து சைலண்ட்டாக சைடு வாங்கிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட உஷாராக இருக்கணுன்றது இந்த பிக் பாஸ் லெசன்லேருந்து இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் அது எல்லாமே பார்ப்பேன். இப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம கூட இருக்காங்களா, ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம கான்ஷியஸாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பழகணும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுன்றது நம்ம யோசிச்சுட்டு பண்ணணும், நம்ம அங்கே பவுண்டரி செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி வாங்க. இப்போ அந்த செகண்ட் டைம் ரோஸ்ட் அப்போ பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க. ஆக்சுவலா அந்த சேர் எடுத்து போடும்போது அன்ஷிதா வந்து அங்க இருப்பாங்க. அப்போ அவங்க கூட வந்து சாச்சன் ஆயிட்டும். மத்தெல்லாம் தெளிவா பேசுவாங்கல்ல அன்ஷிதா. ஏன் சௌந்தர்யாவ பாய்ஸ் டீம்ல வந்து மார்க் பண்ணும்போது அங்க இருந்ததும் அன்ஷிதா தான். அப்போ பாய்ஸ் டீம் நல்லவங்கன்னு சொல்ற இடத்துல, எங்க டீம்லேருந்து ஒரு பொண்ண இப்படி பண்றீங்க. இத எனக்கு எங்க டீம் பொண்ணாவே என்னால ஒத்துக்க முடியாது. அதே சமயத்துல ஒரு பொண்ணாவா என்னால ஒத்துக்க முடியாது. ஏன் சோஷியல் மீடியாலயே அவங்களுமே கெட்ட பேர் வாங்கிட்டு உள்ள அந்த பேர மாத்தணுன்றதுக்காக உள்ள வந்தவங்க தானே அன்ஷிதா. அப்போ ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸும், ஹர்ட்டும் இவங்களுக்கு புரியும் தானே. அப்போ வந்து இது பண்ணாதீங்க. அதுவும் ஏன் முன்னாடி பண்ணாதீங்க. பின்னாடி வேணா நீங்க போய் பண்ணிக்கோங்க. என்னமோ பண்ணுங்க. நான் இந்த குரூப்ல இப்ப இருக்கும்போது என் முன்னாடி இது பண்ணாதீங்க. எனக்கு இது புடிக்கல. அவங்க என்னோட இன்னொரு கோ கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லலையே. அப்போ வந்து நீங்க பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நான் மட்டும் வந்து புல்லி கேங்ன்னு நான் சொன்னா நெறைய பேருக்கு அது புடிக்க மாட்டேங்குது. அப்ப அந்த அந்த கேங்ல வந்து அன்ஷிதா சப்போர்ட் பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்காங்கன்னா, அப்போ அன்ஷிதா நல்லவங்க இல்லைங்களா? அப்போ ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு அத பத்தி கவல இல்ல. அவங்க அந்த கேம் ஆட வந்திருக்காங்க. அத ஃபன்னா பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு முத்து வந்து ஒரு எபிசோட்ல, அதாவது இந்த 47த் ரிவ்யூ அந்த எபிசோட்ல அ இது வந்து என்னது பவித்ராவ கூமுட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அதுவும் ஃபன்னா எடுத்துக்கணும்னு இவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க? அன்னைக்கு அன்ஷிதா வந்து சௌந்தர்யாவ பண்ணும்போது ஃபன்னா எடுத்திருப்பாங்க. மேபி அன்ஷிதாவே பண்ணியிருந்தா ஃபன்னா எடுத்திருப்பாங்களா? எனக்கு தெரியல. சோஷியல் மீடியால ஒரு பொண்ணு தப்பா ப்ரொஜெக்ட் ஆனா எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியும்ல அன்ஷிதாக்கு. அவங்க அத ஃபேஸ் பண்ணி அத மாத்தணுன்றதுக்காக தான் பிக் பாஸ் ஷோ வந்திருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடியே இன்னொரு பொண்ண அவங்க மார்க் பண்றாங்க அந்த ஷோலன்னும்போது இவங்க அத கேட்கணும்ல நியாயமா பார்த்தா. ஒரு ஹியூமன் பீயிங்காவும் கேட்கணும், ஒரு டீம் பிளேயராவும் கேட்கணும். கேட்கலையே. இவங்களும் சேர்த்து சிரிச்சாங்க. சரி ஓகே, இன்னைக்கு அந்த பொண்ணு மத்த பாய்ஸ நிக்க வச்சு இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னும்போது, இவங்களுக்கு அது புடிச்சது புடிக்கலன்றது இவங்களோட ஒப்பீனியனா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இவங்க நிக்கிறாங்கல்ல. அந்த சேர் அந்த சாச்சனா பொண்ணு எடுத்து போனவங்க இவங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஒண்ணும் பண்ணாதான்னு சொல்லலாம். இல்ல அந்த இடத்துலருந்து தள்ளி போகலாம். ஆனா நீங்க பக்கத்துலருந்து வேடிக்கை பார்த்து அத என்கரேஜ் பண்ற மாரி தானே நீங்க பக்கத்துல அத நின்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ண ரோஸ்ட் பண்ணும்போது, எப்பயுமே மொக்கையா இருக்குன்னு ஒண்ணு சொல்வேல. இன்னைக்கு நீ செஞ்சது தான் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னது, அந்த பொண்ணு மேல இருந்த வன்மத்த இவங்க கொட்டுன மாரி தான் இருந்தது. இல்லன்னா இன்னொரு பக்கம் பாய்ஸ் டீம்க்கு இவங்க சப்போர்ட் பண்ண மாரி இருந்தது. பாய்ஸ் டீம் இவங்க பேசினது அவங்களுக்கு புடிக்கலையாம். அதுலயும் இன்னொன்னு யோசிக்கணும் நீங்க. அன்ஷிதாவோட ஃப்ரெண்ட் பாய்ஸ் டீம்ல இருக்காங்க. இது யார் யார் எத்தன பேர் நோட் பண்ணீங்க? அன்ஷிதாவோட ஃப்ரெண்ட் யாரு? ஆனந்தி பாய்ஸ் டீம்ல இருக்காங்க. ஆனந்தியும் தானே சௌந்தர்யா சொன்னாங்க ரோஸ்ட் பண்ணும்போது, நீங்க வளவளன்னு ஒண்ணு பேசுறீங்க. நீங்க அவ்ளோ பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. நானே கேட்க மாட்டேன். யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னு சொன்னதெல்லாம் ஆனந்திக்கு நோஸ் கட் விழுந்துச்சுல்ல. அதையும் பொறுத்துக்க முடியல அன்ஷிதாவால. அப்போ நீங்க ஃபேவரட்டிசம் பண்றீங்களா? அதனால உங்களுக்கு கோவம் வந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த இன்னொரு பொண்ண மார்க் பண்ணும்போது அவங்களே நீங்க ஒரு ஃப்ரெண்டா நெனச்சிருந்தா என் ஃப்ரெண்ட் இப்போ ஒரு ஃப்ரெண்ட உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணும்போது ஆனந்திய மார்க் பண்ணியிருந்தா நீங்க பேசியிருப்பீங்களோ? வேற யாரோ ஒரு பொண்ணுன்றதுனால தான் பேசலையோ? இல்ல உங்களுக்கு பிடிக்காத பொண்ணுன்றதுனால பேசலையோ? தெரியல. அப்போ அப்போ உங்களுக்கான நியாயம் எங்க இருக்கு? அப்போ நீங்க மட்டும் சோஷியல் மீடியால தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்போது அத மாத்துறதுக்கு உள்ள வந்திருக்க நீங்க நியாயமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது, அப்போ உள்ள இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்காகவும் நீங்க நியாயமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல? ஆஸ் எ விமனா. ஏன் எடுக்கல? எனக்கு தெரியல. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் போகுது. அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அப்புறம் வர்ஷினி. வர்ஷினி
சுத்தம் வன்மம். அவங்க இப்படி பேசுறதுக்கு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இன்ட்ரோக்கு உள்ள வரும்போதே விஜய் சேதுபதி சார் எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி உள்ள அனுப்புவார்ல வைல்ட் கார்ட்ல. அப்பயுமே ஏதோ ஒண்ணு தேவையில்லாம பேசியிருப்பாங்கங்க. எனக்கு அது சொல்ல கூட இஷ்டம் இல்ல. என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அவங்க அப்பா ஏதோ சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. "பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்காதவர் பொறுக்கி ஆவார்" அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூட இஷ்டம் இல்ல. அந்த பொண்ணு அங்கேயே அந்த பொண்ணு இமேஜ் டேமேஜுங்க. அவங்க அப்பா, அம்மாவே கீழ உட்காந்துட்டு ஸ்டேஜ் கீழ உட்காந்து இப்படின்னு சொல்லுவாங்க. "இப்படி சொல்லிட்டல்ல அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து விஜய் சேதுபதி சாரும் சிரிச்சுக்கிட்டே வந்து, அவர் "என்ன சொல்லுங்க? திருப்பி சொன்னீங்க" அப்படிங்கிற மாரி. ஸோ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்டேஜ் மேனரிசம் கூட அந்த பொண்ணுக்கு அங்க இல்ல. அதுதான் பண்ணிட்டு வந்திருக்கு. உள்ளேயும் அப்படிதான் வார்த்தைய விட்டுருது. ஆனா ஊனா. அந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுது. இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுது. கேமரா முன்னாடி ஆல்ரெடி நம்ம பேசுனதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த பொண்ணு. அந்த மாரி பேசுது. அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு அந்த இடம், பொருள், ஏவலுன்னுவாங்கல்ல, அது சுத்தமா இல்ல. சாச்சனா ஒரு டைப்பா ஒரு இரிட்டேஷன் ஃபெல்லோனா, இவுங்க அதுக்கு மேல ஒரு 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 மாதிரி பேசுறாங்க. இவுங்கலாம் என்ன படிச்சாங்க? இல்ல என்ன வந்து சொசைட்டில வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஒரு பேசிக் ஒரு காமன் ஒரு சென்ஸ் கூட இல்லாம எனக்கு தெரியல. அதே மாரி அப்போ வர்ஷினி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "கியூட்டா இல்ல. நீங்க பண்றதுல எதுவுமே கியூட்டா இல்ல. உங்க வாய்ஸ்ல சொல்லணும் போல தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த வாய்ஸ் வரல." அப்படின்னும் அதுக்கு வந்து அது இன்னும் தக்லைஃப் ஆயிடும் சௌந்தர்யாக்கு. "அது வராது, வராது. அது எனக்கு மட்டும் தானே வரும்." அப்படிங்கிற மாரி அவங்க சிரிச்சது செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து "உன் வாய்ஸ்ல பேச உன்கிட்டயே பர்மிஷன் எடுத்துட்டு பேசுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நீ எப்பயும் மொக்கையா இருக்கு, மொக்கையா இருப்ப. இப்ப நீ எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு ஒண்ணு குடுத்தியே, அதுக்கு பேர் என்ன? அதுவும் மொக்க தானா?" திட்டு வாங்குனவங்களுக்கு அது மொக்கையா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க அப்படிதான் சொல்லி ஆகணும். உள்ள வந்து குத்துது கூட இது இல்ல. அதனால ஒண்ணும் சொல்லிக்க முடியாது. அது அப்படிதான் சொல்லி ஆகணும். ஒரு பொண்ணு உங்களலாம் கரெக்ட்டா நிக்க வச்சு கேள்வி கேட்டால்ல, அது புட்டு புட்டு வச்சுட்டால்ல, இவ்வளோ நாள் நீங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்க. உங்களோட மாஸ்க்க ஒரு பொண்ணு உட்கார வச்சு தனித்தனியா கிழிச்சு விட்டோனே, உங்களுக்கு தப்பிக்க முடியலல்ல. அதுவும் யாரும் பேசவும் கூடாதுன்னு ஆயிடுச்சு அந்த டாஸ்க்கு. கூட கூட பேசுற மாரி இருந்தா கவுண்டர் குடுத்துருப்பாங்க. பேசக்கூடாது. சொல்றத மட்டும் கேட்டுக்கணும். லிசனிங் மட்டும் தான் உங்களுது. அப்படின்னும்போது, அது கண்டிப்பா அப்படியே முத்து பேசினாரு. அவருக்கு வந்து பேசாம இருக்க முடியாது. முத்துக்கு வந்து பேசாம இருக்க முடியுமா? கூட கூட தான் அவரு பேசினாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு அத சரியா குடுத்துச்சு. இதுல வந்து அந்த பொண்ணு இன்னொன்னும் சொல்லியிருக்கும் அந்த டாஸ்க்ல. அன்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த கேம் விளையாடாதீங்க. அப்படின்னு சொல்லும்போது, எந்த சீசன் அன்பு இது வந்து முத்து சொல்லுவாரு. முத்து அங்க சொல்லவே தேவையில்ல. ஆனா அவரு வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனச்சுட்டு வெளில பேசிட்டாரு. "அன்புல 4வது சீசன்மா" அப்படின்னுவாரு. உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அர்ச்சனா, ஆர்ஜே அர்ச்சனா அவங்க சீசன் தான் அது 6வது சீசன் அன்பு. அப்படின்னு சொல்லும்போது, "அன்பு தான் ஜெயிக்கும்ன்னு." அதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த சீசனோ என்னமோ. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்கவங்க ஒழுங்கா கொஞ்சம் ஃபேரா கேம் ஆடுங்க. உங்க டீம்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து யூனிட்டி என்ன சொல்றது? ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க. தைரியமா இருந்தா அவங்கவங்க முகத்துக்கு நேரா பேசிட்டு ஃபேரா இந்த கேம ஆடுங்க. மத்தவங்க மட்டும் உங்ககிட்ட ஃபேரா இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? நீங்களும் ஃபேரா இருங்க. அப்படின்னு சொன்னதெல்லாம் ச செம்ம நோஸ் கட்டுங்க. கரெக்ட்டா சொல்லுச்சு அந்த பொண்ணு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து அது மொக்கையா இருக்குன்னா, அவருக்கு ஒத்துக்க முடியல. ஏன்னா, அந்த சௌந்தர்யா பொண்ணு கூட எவ்வளோ க்ளோஸா இருப்பாரு அவரு. அக்கா, அக்கான்னு. ஜாக்லின் கூடவும் க்ளோஸு, சௌந்தர்யா கூடவும் க்ளோஸு. ஆனா, பின்னாடி 2 பேரும் பத்தி அவ்வளோ பேசியிருக்காரு. மார்க் வேற பண்ணியிருக்காரு. அப்புறம் அவருக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இதுல ஒரு விதத்துல நான் என்ன சொல்வேன்னா, சாச்சனா பொண்ணு ஜெஃப்ரிக்கு 100 தோப்புக்கரணம் குடுத்து நியாயமா இது ஜாக்லீனும், சௌந்தர்யா கிட்ட இருந்து தான் அவருக்கு வர வேண்டியது. ஆனா, சாச்சனா கிட்ட இருந்து வந்துருச்சு. சாச்சனா குடுத்தது தப்பு தான். அது ரீசனே இல்லாம பெர்சனல் வெஞ்சன்ஸ காட்டுனது தப்பு தான். இதுல கர்மா இஸ் பூமராங்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து தப்பு செஞ்சா அந்த இடத்துல இருந்து தான் தண்டனை வரணும்னு இல்ல. தப்பே செய்யாத ஒரு இடத்துலருந்து வரும். ஆனா, எப்பயோ செஞ்ச தப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி கதையா தான் ஆயிடுச்சு ஜெஃப்ரி கத. இவரு ஜாக்லீன மார்க் பண்ணியிருக்காரு. சௌந்தர்யாவ தப்பா பேசியிருக்காரு. சௌந்தர்யாவ மார்க் பண்ணியிருக்காரு. விஷால் கூட சேர்ந்து ஜாக்லீன வந்து கிண்டல் பண்ணி பாட்டு பாடியிருக்காரு. அப்பல்லாம் இவருக்கு கிடைக்காத தண்டனை, அந்த சாச்சனா பொண்ணு இவங்க யார் கூட க்ளோஸா இருக்காங்களோ, அந்த பொண்ணு தான் உங்களுக்கு குடுத்துச்சு. இன்ஃபாக்ட் வந்து சாச்சனா வந்து அந்த ராணி ட்ரெஸ்ஸுக்குலாம் பண்ணிக்கும்போது, அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிக்கும்போது, இவரு தான் போய் ஹெல்ப் பண்ணாராம். சாரி ஃபிளிட்ஸ் பண்றதுக்கு, அந்த ஆர்னமெண்ட்ஸ் போடுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாராங்க. உள்ள அன்ஷிதா சொல்லுவாங்க, "ஜெஃப்ரி எவ்ளோ ஹெல்ப் பண்ணான் அந்த பொண்ணுக்கு. எவ்ளோ நல்ல பையன். எவ்ளோ செஞ்சான். அந்த பையன போய் தோப்புக்கரணம் போட வச்சிருந்தா, நீ வந்து நம்ப வேண்டிய ஆள நம்பலல்ல. ஜாக்லினையும் சௌந்தர்யா அக்கா, அக்கான்னு சொல்லிட்டு அவங்க எவ்ளோ பண்ணாங்க. நீ அவங்கள நம்பலல்ல. நீ வந்து அன்ஷிதாவ வந்து தம்பி அப்படின்னு சொன்னா, ஓகே உனக்கு யார் வேணா உனக்கு பெர்சனலா உனக்கு க்ளோஸா இருக்கலாம். அவங்க உங்க கூட பெர்சனலா க்ளோஸா இருக்கலாம். அது உன் இஷ்டம். ஆனா யாரையும் தப்பா பேசுற உரிமை உனக்கு இல்ல. யாரையும் மார்க் பண்ற உரிமை உனக்கு இல்ல. நீ அத அவங்க கூட க்ளோஸா பழகிட்டு நீ அத பண்ற. ரைட்டா? அப்போ வந்து நீ யார நம்பி பழகுறியோ, அவங்க உன்ன உன்ன வந்து அட்டாக் பண்ணாங்கன்னும்போது, நீ அதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப சாச்சினாது அப்படிதான் ஆயிடுச்சு. நீ ஜாக்லின நம்பல, ஜெஃப்ரிய சௌந்தர்யாவ நம்பல. அவங்களுக்கு பின்னாடி போய் நீ மார்க் பண்ண, எல்லாம் பண்ண. பட் ஆனா நீ யார நம்புனியோ சாச்சனாவ, யார் வந்து உன்ன பெர்சனல் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நீ நெனச்சியோ, அந்த பொண்ணு தான் உன்ன பெர்சனல் அட்டாக் பண்ணுச்சு. அது முகத்துக்கு நேரா வந்து சொல்லுச்சு. உனக்கு வலிக்குதான்னு வேற கிண்டலும், நக்கலும் வேற பண்ணுச்சு. ஸோ, நீ இங்க பண்ண ஒரு தப்புக்கு, அங்க உனக்கு தண்டனை கிடைச்சது. அவ்வளோதான். இது அந்த பொண்ணு தப்பு சரின்னு நான் சொல்ல வரல.
இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து மத்தவங்கள வந்து இப்படி மட்டம் தட்டக்கூடாது. இல்ல பழகிட்டு அவங்களுக்கு பின்னாடி துரோகம் செய்யக்கூடாது. காசிப் பேசக்கூடாதுன்னு. அத வந்து இவன் புரிஞ்சுகிட்டு, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருக்கணும் இந்த கேம்ல அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்க அம்மாவும் இத பார்த்தா கூட வெளில போனா சொல்ல தான் செய்வாங்க. "என்ன நீ கேம் ஆடுறன்னு போயிட்டு ஒரு பொண்ண பின்னாடி போய் மார்க் பண்ணியிருக்க. அந்த பொண்ணு கூடயே முன்னாடி அது அக்கா அக்கான்னு பழகிட்டு இப்படி பேசியிருக்க. நியாயமான்னு?" அவங்க அம்மா நியாயமா இருக்கிற பட்சத்தில அவங்க அம்மாவும் இதத்தான் சொல்ல செய்வாங்க ஒரு பொண்ணா. இத அன்ஷிதா கேட்கல. ஜெஃப்ரி மார்க் பண்ணும்போது ஜெஃப்ரி தம்பினாலே என்னமோ தெரியல, அன்ஷிதா கேட்கல. அதே அன்ஷிதாக்கு பின்னாடி அப்புறமா பொறுமையாவது கூப்பிட்டு, "ஏய் விஷால் பண்றான். அது அவன் இஷ்டம். அவன் பண்றான். ஆனா நீ பண்ணாத ஜெஃப்ரி. நீ எவ்வளோ க்ளோஸா பழகுற சௌந்தர்யா கூட. நீ இந்த மாரி பண்ணாத. இது வந்து தப்பா இருக்கு. உன்னோட கேரக்டர் வெளில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்னு" ஒரு அக்காவ அட்வைஸ் பண்ணியிருக்கலாமே அன்ஷிதா. ஜெஃப்ரிக்கு பண்ணலையே. ஏன் பண்ணல? எல்லாரும் கேம் ஆட வந்திருக்காங்க. அவங்கவங்களுக்கு தப்புன்னு மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்கவங்க தள்ளி போயிருவாங்க. அவங்கவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவங்க தான் பொறுப்பேத்துக்கணும். அவ்வளவுதான். ஆச்சுங்களா? அப்புறம் வந்து ஜெஃப்ரி அந்த மாரி பேசுவாரு சௌந்தர்யாவ. சாச்சனா வந்து அவங்க பேசுனது ரொம்ப ஓவரா இருக்கும். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு வந்துட்டு, இந்த பூனை விஷத்தையே குடிக்கும் போல இருக்கே! இப்படி வந்து யாராச்சும் பண்ணுவாங்களா? டாஸ்க்குன்ற பேர்ல இப்படி நிக்க வச்சு எல்லாரையும் ப்ரோவோக் பண்ணீங்களே! இது வந்து கேட்பாரு பாருங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா நான் சொல்றேன், வீக்கெண்ட்ல கேட்பாரு. அ அ உங்களுக்கு வந்து இது கேள்வி வரும். வீக்கெண்ட்ல இத நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்னும்போது, என்ன சேது சாருக்கு வந்து இவங்க கொஸ்டின் எடுத்து குடுக்குறாங்களா அப்பாக்கு? "அப்பா நீங்க இத கேட்கணும்ப்பா. டாடி நீங்க இத கேட்கணும் டாடி" அப்படின்னு சொல்லாம சொல்றாங்களா கேமரா கிட்டன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பவர் வந்துருச்சு போல. விட்டா இவங்களே போய் ஹோஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. சேது சார் கூட நின்னுட்டு. இவங்க ஒரு கண்டஸ்டன்ட்ன்றத மறந்துட்டாங்க போல இருக்கு. பொண்ணாவே இருந்துட்டு இருக்காங்க அவருக்கு. இவங்க சொந்த அப்பாவ கூட ஞாபகம் வச்சுக்கல ஷோலலாம் எங்கேயுமே. அப்ப அப்ப இவரு சொல்ற மாரி தான் இருக்கு. அவரும் சாக்லேட் குடுக்குறாரு. அப்புறம் பிரியாணி குடுக்குறாரு. இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்க சொன்னாரோ அத கூட கேட்பார் போல இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி வந்து வயித்தெரிச்சல்ல பண்ண மாரி தான் இருந்தது. அப்படியே பெர்சனல் அட்டாக். நீங்க என்னம்மா பண்ணீங்க ஜெஃப்ரிக்கு? நீங்க வேற யாராவது சொன்னா கூட அவங்களுக்கு தகுதி இருக்கு. நீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு தகுதியே இல்ல. அந்த ஜெஃப்ரிய நீங்க அப்படி பண்ணிட்டு. அது மொத்த வன்மத்தையும் கொட்டுன மாரி தான் இருந்தது. அந்த பொண்ணு சௌந்தர்யா மேல. ஓகேங்களா? இன்னொன்னு. அப்புறம் தர்ஷிகா. தர்ஷிகா தேவையில்லாம வாய விட்டாங்கங்க. அவங்க கேம்குள்ளேயே இல்ல. ஆனா இருக்கிறேன்றதுக்காக எதுவோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து முக்கியமா இதில பாதி பேர் வந்து சிவகுமார பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஓப்பனா பேசல, கேமே ஆடல, இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிதான் சொல்லுவாங்க. பெருசா சொல்ல மாட்டாங்க. சௌந்தர்யாவ தான் ஃபுல் அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ரோஷம் வந்து இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அம் என்னது சிவகுமார வந்து இவங்கள சௌந்தர்யா சும்மா இப்ப எல்லாரும் சொல்ற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா சிவகுமார தான் மீன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ரோஷமே இல்லையா? உங்களுக்கு ரோஷம் இல்ல நான் எங்க வீட்டு உப்பு வேணா தரேன். அப்பவாவது உங்களுக்கு ரோஷம் வருதா பார்க்கலான்ற மாரி வார்த்தைய விட்டுடுவாங்க. இது வந்து இவங்க பேசினதுக்கு அப்புறம் வந்துட்டு, தனியா வந்துட்டு தீபக்கும் வந்து கேட்பாரு. "ஏன் அப்படி சொன்ன? என்ன செய் அ சொ ஏன் பண்ண?" அப்படின்னு. இந்த இடத்துல அவங்க வந்து பேசினது சமாளிக்கணுன்றதுக்காக பேசுனாங்களா? இல்லன்னா நிஜமாவே அவங்க தீபக் சொன்ன பதில் தான் உண்மையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்ன கேட்பாருன்னா, "தீபக் ஏன் இப்படி பேசின?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நீங்க அவர வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு அந்த பால் டாஸ்க் ஆடும்போது அந்த கை ஆடும் இல்லைங்களா? கிடுகிடுன்னு ஆடும். அதனால தான் இவங்க என்எஃப்பி வின் பண்ணாம போயிருவாங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. நான் கூட அத போட்டிருப்பேன். ஆ என்ன சொல்றது? முத்துலாம் கூட பின்னாடி போய் கிண்டல் பண்ணியிருப்பாரு. தீபக் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பாரு சிவகுமார. "என்ன யோவ் என்னய்யா உன்னால தான் கேம் போச்சு" அப்படிங்கிற மாரி யோவ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாம இன்னும் 2, 3 இடத்துலயும் மட்டம் தட்டி பேசியிருப்பார் போல இருக்கு தீபக் சிவகுமார. அப்போ வந்து அத நான் சொல்றேன். நீங்க 2 இடத்துல அவர அப்படி பேசுறீங்க, மட்டம் தட்டுறீங்கல்ல, அவங்க வீட்ல அத பார்த்தா அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க? அது இப்பயாவது அவரு ரோஷம் வந்துட்டு நீங்க அப்படி பேசும்போது உங்களுக்கு பவுண்டரி செட் பண்ணி நீங்க பேசக்கூடாதுன்றத சொல்றதுக்காக தான், அவரு கோவம்ன்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு தீபக் கிட்ட சொல்லுவாங்க. இத வந்து இவங்க இந்த இடத்துல தீபக் சொல்ல வேண்டியது டைரக்ட்டா தீபக் கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லன்னா சிவகுமாருக்கு தனியா கூப்பிட்டு, "இல்ல நீங்க இப்படி இருக்கிறது வந்து சரியில்ல. உங்களுக்கு அது புடிக்கலன்னா நீங்க அங்கேயே ரியாக்ட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அத விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா உட்கார்ந்திருக்க இடத்துல போய் இத மீன் பண்ணி சொல்லணுமா? அது அவருக்கு ஹர்ட் ஆகாதா? ஏன் இப்ப இந்த பொண்ணு சொன்னதே அவங்க வீட்ல பார்க்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகாதா? அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா என்னமோ சொல்லணும்னு சொல்லி மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அத சொல்லி நியாயப்படுத்தவும் செஞ்சது சிவகுமார் கிட்டயே வந்து நான் அதனால தான் நான் சொன்னேன். அவங்க ஒய்ஃப் பேரு சுஜா. ஸோ அதனால சுஜாக்காக்குமே இது ஃபீல் ஆயிருக்கும். நீங்க வந்து இவ்ளோ கம்முனே போறது தீபக் சார் வந்து உங்கள வந்து இப்படி நடத்துறது அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஸோ சுஜாக்கா இந்த இடத்துல இருந்தாலும் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து ரோஷப்பட்டு பதில் சொல்லணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரோஷம் வரணுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இனிமேலாச்சும் நீங்க கம்முனு இல்லாம அவர் பேசினா திருப்பி பேசிருங்க. இல்ல வந்து உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தோணுதோ ரியாக்ட் பண்ணுங்க. சைலன்ட்டா இருக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லும். ஆனா இதுக்கு மேலயும் அவர் ரியாக்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஓகே. இது இப்படி தான் போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்து என்ன சொல்வார்ன்னா, ஆ ஒரு மாரி சௌந்தர்யாவோட மேனரிசமே செஞ்சு காமிச்சு அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்படிதான் சௌந்தர்யா அந்த முடியாட்டுறது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, அது கொஞ்சம் அது இன்னமும் ஓவரா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே தீபக் வந்து சௌந்தர்யா மேல செம்ம வன்மத்தில இருக்காரு. சான்ஸ் கிடைச்சா போதுன்னு அடிச்சு விளையாட்டாரு. அவ்வளோதான். அது அந்த இடத்துல அவரு எந்த அளவுக்கு படிச்சவர்ன்னே எனக்கு தெரியல. மத்தவங்கலாம் வெறும் வார்த்தையா சொன்னத, இவரு பாடி லாங்குவேஜாவே பண்ணி காமிச்சது, மேனரிசமாவே பண்ணி காமிச்சது, எந்த அளவுக்கு சப நாகரீகம்ன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 1. இன்னொன்னு
வர்ஷினி என்ன சொல்வாங்கன்னா, இது நம்ம இன்னொரு 3 செஷன் ரோஸ்ட்ல வச்சுக்கலாம். 3 ரவுண்ட் ரோஸ்ட்ல. தேங்க் யூ கைஸ்.